திருச்சிற்றம்பலம். இறைவன் தன்னுடைய சொரூப லட்சணத்தில் அருவத்திருமேனி கொண்டு விளங்குகிறான். அவ்வாறு அருவத்திருமேனி கொண்டு விளங்கக்கூடிய அந்த இறைவன் உயிர்களின் மீது கொண்ட கருணையின் காரணமாக உயிர்கள் அனைத்தும் தன்னை வழிபாடு செய்து உய்வு பெற வேண்டும் என்பதற்காக ஒருபடி கீழே இறங்கி வந்து உருவத்திருமேனி மற்றும் அருவுருவத் திருமேனி என்று சொல்லப்படக்கூடிய சிவலிங்க திருமேனி என்ற 2 திருமேனிகளை எடுக்கிறார். அவ்வாறு எடுத்து உயிர்கள் தன்னை வழிபாடு செய்ய தொடங்கியவுடன் அந்த ஆன்மாவை படிப்படியாக மேலே உயர்த்தி தன்னுடைய சொரூப அருவத்திருமேனியை அந்த ஆன்மாவிற்கு யார் மூலம் காட்டுவான் எனில் சிறந்த ஞானகுருவின் வாயிலாகவே இறைவன் தன்னுடைய அருவத்திருமேனியை காட்டி அந்த அருவத்திருமேனியை வழிபாடு செய்யக்கூடிய முறையையும் அந்த ஞானகுருவின் வாயிலாகவே உபதேசித்து அருளுவான். ஆகவே ஞானம் பெற்ற ஆன்மா வழிபாடு செய்யக்கூடியது அருவத்திருமேனி என்றும், ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆன்மா வழிபாடு செய்யக்கூடியது அருவுருவத் திருமேனி மற்றும் உருவத்திருமேனி. இதில் உருவத்திருமேனியில் பலவிதமான மாறுபாடு உடையதாக இருக்கும். சில உருவத்திருமேனி பலவிதமான திருமுகங்களை உடையதாகவும் இருக்கும். சில உருவத்திருமேனி பலவிதமான திருக்கரங்களை உடையதாகவும் இருக்கும். ஆகவே உருவத்திருமேனியில் திருமுகங்களும் திருக்கரங்களும் எவ்வாறு மாறுபட்டிருந்தாலும் அந்த உருவத்திருமேனியில் திருவடி என்பது 2 மட்டுமே இருக்கும். இந்த 2 திருவடிகளும் எதை உணர்த்துகிறது எனில் இறைவனுடைய சக்தியை உணர்த்துகிறது. இறைவனுக்கு எண்ணிலடங்காத சக்திகள் இருந்தாலும் குறிப்பிடத்தக்க சக்திகளாக விளங்கக்கூடியது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, திரோதான சக்தி, அருள் சக்தி. இந்த 50 சக்திகளில் இறைவனுடைய திருவடியாக விளங்கக்கூடியது கிரியாசக்தியும் ஞானசக்தியும். இந்த கிரியாசக்தி என்பது இறைவனுடைய இடது திருவடியாகவும், ஞானசக்தி என்பது இறைவனுடைய வலது திருவடியாகவும் விளங்குகிறது. ஆகவே இந்த 2 சக்திகளும் தான் உயிர்களாகிய நம்மையும் இயக்குகிறது, இந்த உலகத்தையும் இயக்குகிறது. திருச்சிற்றம்பலம்.